அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அன்பார்ந்த கூட்டுறவாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக மாணவ செல்வங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, மாணவ செல்வங்கள் நிறைய பேர் என்கிட்ட படித்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, சார், நான் வேலூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, அதில் எனக்கு இன்டர்வியூ வந்திருக்கு, நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சொசைட்டி பற்றி நான் என்ன சொசைட்டி பேர் சொல்லுங்கன்னு கேட்கும்போது, அது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் சொசைட்டின்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. அந்த மாவட்டம் மட்டும் கிடையாது, சில மாவட்டங்கள், சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், இந்த மாதிரி பல மாவட்டங்களிலிருந்து, சார் இந்த மாதிரி மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேக்கன்சி இருக்குது, நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு சின்ன விளம்பரம் மாதிரி கொடுக்குறாங்க. யூடியூப்பில் கூட விளம்பரம் வருது, நானும் பார்த்துருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அங்கே இன்டர்வியூக்கு போன உடனே அங்கே ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு இடத்துல, டீசெண்டான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ இல்லை 3 ஸ்டார் ஹோட்டலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு மாணவ செல்வங்களாகிய உங்களை இதுக்கு என்ன இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. அங்கே கூப்பிடும்போது உங்களை ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு வேலை உறுதியாகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோன்னா 40,000 கேட்குறாங்க, சில பேர் 50,000 கேட்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு என்னுடைய காதுகளுக்கு விழுந்தது. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜாகிரதையாக இருங்க. அவங்க நாங்கள் சம்பளம் 40,000 கொடுக்குறோம், 50,000 கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மல்டி ஸ்டேட்லும் எடுத்த உடனே 40,000 50,000 சம்பளம் கொடுக்க முடியாது. இது மாணவ செல்வங்களாகிய படித்துவிட்டு வரும் மாணவ செல்வங்களை கவர்வதற்காக சில கவர்ச்சியான விளம்பரங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விளம்பரங்களை கண்டு பார்த்து, யூடியூபில் பார்த்து ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ மாணவ செல்வங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் என்பதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாமே சென்ட்ரல் ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் நியூ டெல்லியில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம்னா அவங்க ஆன்லைனில் பார்த்துட்டு சில தேவையான விளக்கங்கள், தேவையான அறிக்கைகள், தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அங்கிருந்தே நியூ டெல்லியில் இருந்து அந்த கூட்டுறவு சங்கங்களை, எந்த சங்கமாக இருந்தாலும் அவர்கள் இங்கே பார்ப்பது கிடையாது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சங்கத்தை பதிவு செய்ய வேண்டுமென்றால் அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ், ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா அங்கேருந்து சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரார், ஜாயிண்ட் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஆஃபீஸர் தான் அதில் ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், சென்ட்ரல் ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் என்று பதிவு பண்ணி அங்கிருந்து அவங்களுக்கு பதிவு சர்டிஃபிகேட்டு கொடுத்துடுவாங்க. கொடுத்த பிறகு அவங்க இங்கே சொசைட்டியை ஆரம்பிப்பாங்க. யாருடைய இது அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஜனநாயக ரீதியாக செயல்பட வேண்டும், இண்டிபெண்டாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் தான் அந்த மாதிரி ஒரு சொசைட்டி, மல்டி ஸ்டேட் சொசைட்டி ஆரம்பிக்கலாம் என்று சட்டத்தை கொண்டு 2002ஆம் ஆண்டு சட்டத்தை கொண்டு அது அமுலிலும் இப்போது இருக்கிறது. நிறைய சங்கங்களும் அதன்படி பதிவு செய்து நல்ல முறையிலும் இயங்கிக் கொண்டு வருகிறது. சில சங்கங்கள், நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்ல முறையில் சில சங்கங்கள்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
அந்த மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி எப்படி ஆரம்பித்தாங்க, எதனால் வந்தது என்றதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் ஒன்று உங்களுக்கு மாணவ செல்வங்கள் எல்லாரும் இதை கேட்டு ஒரு அவேர்னஸாக இருக்கணுன்றதுக்காக தான் இதில் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒன்று கொடுக்குறேன். அந்த A Glance of Multi-State Cooperative Societies Act 2002 அப்படின்றத பற்றி நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் அறிமுகம் செய்கிறேன். 1919ஆம் ஆண்டு மான்டேகு செம்ஸ்போர்டு குழு அறிக்கையின்படி மாநில அரசின் நேரடி பார்வைக்குள் இருக்க வேண்டும் என்று சிபார்சின்படி 1925ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்கம் சட்டம் இயற்றப்பட்டது. நம்ம தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் அதே மான்டேகு செம்ஸ்போர்டு குழு அறிக்கையின்படிதான் மாநில அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் என்று அந்த குழு சிபார்சு செய்து முதல்ல 1925 மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்கம் இயற்றப்பட்டது அப்படின்னு நான் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன். அதே தான் தற்போது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் தனித்தனியாக கூட்டுறவு சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லவும் அந்த செம்ஸ்போர்டு திட்டத்தின்படி எல்லா ஸ்டேட்டுக்கும், டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருந்தால் தவறு, எல்லா ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு இப்போ தனித்தனியாக சட்டம் இயற்றி கூட்டுறவு சங்கங்கள் அதன்படி இயங்கி வருகிறது. இந்த மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மத்திய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரால் பதிவு செய்யப்பட்ட பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மத்திய கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளரால் பதிவு செய்யப்பட்ட பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தாது. நம்முடைய ஸ்டேட் ஆக்டோ சென்ட்ரல் ஆக்டுக்கு பொருந்தாது. நம்மளுடைய ஸ்டேட் ஆக்டு பிரசிடென்ட் யாருன்னா பிரசிடென்ட் அவர்களால் ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமாக இயற்றப்பட்டது. பார் ஆக்டில் வந்திருக்கு நம்மளது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். அதே போன்று இது சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ராரிலும் சட்டம், அது பிரசிடென்ட் கன்சென்ட்டோடு தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது எப்போ 3/7/2002 குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் படி அரசு நாளிதழில் வெளியிடப்பட்டு மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 2002 தற்போது நடைமுறையில் உள்ளது. இதுவும் குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதல் பெற்றுதான் நடைமுறைக்கு வந்தது, நடைமுறையில் தற்போதும் உள்ளது. ஸோ நம்ம ஆக்ட் வேற, சென்ட்ரல் ஆக்ட் வேற. அதனால் நீங்கள் இதுவும் அதுவும் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு ஏமாறாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அப்லோடு செய்திருக்கேன். அப்புறம் வந்து என்ன சொல்ல போகிறேன், நம்ம ஸ்டேட்டில் வந்து ஒரு சொசைட்டிக்கும் ஒரு பைலா இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் ரிஜிஸ்டர்டு சொசைட்டி மத்திய அரசால் பதிவு செய்யப்பட்ட சங்கங்களுக்கும் பைலா இருக்குது. நம்ம சொசைட்டிக்கும் பைலா இருக்குது. நம்ம சொசைட்டி பைலா பதிவாளரால் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அங்கே மத்திய ரிஜிஸ்ட்ரார் சென்ட்ரல் ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அவர்களால் பதிவு செய்யப்பட்டு சான்றறிக்கை அங்கேருந்து வந்துடுது. இப்போ வெரஸ் இந்த ஆக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். நம்ம ஆக்டில் எவ்ரி இயர் ஆடிட் பண்ணுறோம். நம்ம ஆக்டில் எவ்ரி இயர் ஸ்டாச்சுட்டரி சட்ட ரீதியான தணிக்கை நடைபெற்று வருகிறது. இந்த தணிக்கை வந்து ஒவ்வொரு தணிக்கையும் ஒவ்வொரு ஆண்டு தணிக்கை நடைபெற்று அந்த ஃபைனான்சியல் இயர் முடிஞ்ச உடனே ஆடிட் முடிஞ்சு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுறாங்க. இது நம்ம கூட்டுறவு துறையின் மூலமாக, கூட்டுறவு தணிக்கை துறையின் மூலமாக ஆடிட் நடைபெற்று வருகிறது. அந்த ஆடிட் ரிப்போர்ட்டு டைரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட்டுக்கு போகும். அங்கேருந்து இந்த சொசைட்டியில் ஏதாவது தவறுகள் நடையிருந்தால் ஸ்பெஷல் ரிப்போர்ட் போட்டு அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை நம்ம ரிஜிஸ்ட்ராருக்கு வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு சொல்லி இந்த மாதிரிலாம் தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டின் படி அந்த சங்கத்தின் நடவடிக்கை எடுப்பாங்க. அது ஒரு மாரல் ஃபியரிங் இருந்தது. அது ஒன்று. ரெண்டாவது, பதிவாளர்னு சொல்லணும், டெப்டி ரிஜிஸ்ட்ரார் அந்தந்த பிளாக்ல டெப்டி ரிஜிஸ்ட்ரார் இருப்பாங்க. அவங்க போய் அடிக்கடியும் நம்ம வந்து அந்த கூட்டுறவு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டில் சொல்ல அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள சங்கங்களை ஆய்வு செய்வாங்க. இன்ஸ்பெக்ஷன் செய்வாங்க, என்கொயரி எடுப்பாங்க, ஸ்டேச்சரி ஆடிட்டும் பண்ணுவாங்க. இதெல்லாம் அடிக்கடியும் வந்து ஆய்வு செய்யறதுனால நம்ம ஸ்டேட் ஆக்டில் ரிஜிஸ்டர் ஆன சொசைட்டிங்கெல்லாம்
நல்லா இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம்னா சென்ட்ரல் ரிஜிஸ்டர் பண்ண சொசைட்டி சரியா இயங்கலையா அப்படின்ற நீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாமே தவறு சொல்ல மாட்டேன். சில சங்கங்கள் மிகவும் அருமையாக சில அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த சங்கம் நேர்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இந்தியா ஃபுல்லாவே மொத்தம் 1556 சொசைட்டின்னு நினைக்கிறேன். ஆமா, இந்தியா ஃபுல்லா மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல 1556 சொசைட்டிஸ் தான் இருக்கு. அதுல கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா 67 பேங்க் இருக்கும். அதுல நிறைய சொசைட்டி இருக்கிற சொசைட்டி எதுன்னா மகாராஷ்டிரால 654, உத்தரப்பிரதேசத்துல 163, நியூ டெல்லியில 159 சொசைட்டி. இவ்வளவுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 131 சொசைட்டி தான் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டில ரிஜிஸ்டர் ஆகி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. அதில் எத்தனை சொசைட்டி நல்ல முறையில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் சில சங்கங்கள் நல்ல முறையில் பணியாற்றி வருகின்றன, செயல்பட்டு வருகின்றன. அதுக்கப்புறம் அந்த வேக்கன்சியில் ஃபில்அப் பண்ணுவாங்க இல்லையா, வேக்கன்சி எவரி இயர். ஒரு சொசைட்டியில் 20 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 20 பேரில் ரிட்டர்டாக அந்த வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணணும். அதுதானே நடைமுறை. அதற்கு பதிலாக இந்த மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா ஏதோ ஒரு லோக்கல் பேப்பர்லவோ இல்லை நோட்டீஸ் போர்டிலவோ வேக்கன்சி இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணிக்கிறாங்க. நம்மள மாதிரி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ இந்த மாதிரிலாம் ரெக்ரூட்மெண்ட் வச்சு அந்த மாதிரிலாம் ஃபில்அப் பண்ணுறதில்ல. அதில் சில இதுகள்லாம் நடக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், இது மத்திய அரசால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டுறவு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளம்பரமெல்லாம் கொடுப்பாங்க. அதில் வேக்கன்சி 150 வேக்கன்சி இருக்கு, 150 வேக்கன்சி இருக்கு, இன்டர்வியூ இத்தனாம் தேதி, 3 நாளில் இன்டர்வியூ நடக்கும், நீங்கள் நேரடியாக சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் விளம்பரம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கண்டு நீங்கள் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ. அன்பு நண்பர்கள், அன்பு மாணவ செல்வங்களுக்காக இந்த MSCS ஆக்டை பற்றி ஒரு அலசல் போடலான்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு இப்போ வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் இந்த தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையில் பணியாற்றிய காரணத்தினால் சில முதியவர்கள், வயோதிகர்கள், நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய ஃபோன் நம்பர், நான் எப்போ செல்ஃபோன் வந்ததோ அதுலேருந்து ஒரே நம்பர் தான் என்கிட்ட இருக்குது. அந்த நம்பர் எப்படியோ அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகி, சார் இந்த மாதிரி நான் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் FD போட்டிருக்கேன் சார், அந்த FD இத்தனை வருஷம் எனக்கு ஒரு 2 வருஷம் நல்ல இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க சார், 12%, 13% எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க சார். இப்போ திடீரென்னு அங்கே போய் கேட்டோம்னா இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க, FD அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க சார், நாங்கள் யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரார்கிட்ட வர்றாங்க. நான் எந்த ரிஜிஸ்ட்ரார்கிட்ட வர்றாங்கன்றது நான் இந்த வீடியோ மூலம் சொல்ல தயாராக இல்லை. எனக்கு வந்த தகவலின்படி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சார் FD போட்டேன் சார், வரல சார், கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றதெல்லாம் கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கு நான் அவங்களுக்கு கைட் பண்ணுறது என்னன்னா, இங்கே ஸ்டேட் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இல்லை ஸ்டேட்டில் இருக்கிற மற்ற அதர் ஃபங்க்ஷனல் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலோ உங்களுக்கு பணம் கிடைக்காது. நாங்கள் அதன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட போங்க, அவர் தான் இதுக்கு தீர்வு காணணும், அவர் தான் இன்ஸ்பெக்ஷன் நடக்கணும், அவர் தான் ஆய்வு பண்ணி உங்கள் பணத்துக்கு திரும்ப கொடுக்கறதுக்கான வழிவகைகள் செய்யணும். நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்குங்க, இங்கே ஸ்டேட் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட அந்த பவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏமாந்தவங்களும் இருக்காங்க. அதனால் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அல்லது ஒரு நல்ல சொசைட்டி தான். அது நான் தவறாக சொல்ல மாட்டேன், மீண்டும் தவறாக சொல்ல மாட்டேன். ஜனநாயக ரீதியாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இதில் எதுக்கு இந்த மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா ஒரே ஸ்டேட்டில் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இருந்ததுன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொருத்தரும் சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம்
அதர் ஸ்டேட்லலாம் இருக்கு இல்லையா? அப்போ இருக்கும்போது ஆந்திராவில் இருக்கும், கேரளாவில் இருக்கும். அப்போ நம்ம ஆக்ட் அங்கே இருக்கிற ஆந்திராவிலவோ கேரளாவிலவோ கர்நாடகா இருக்கிற எம்ப்ளாயீஸை நம்ம ஆக்ட் வந்து அவங்களுக்கு பொருந்தாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, மல்டி ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. மல்டி ஸ்டேட்ல இருக்கிறதுனால மெம்பர்ஸ் மல்டி ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாங்க பதிவு பண்ணிட்டு அவங்களுக்கு நாங்க சேவை செய்ய போறோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடுறாங்க. அங்க வந்து ப்ராப்பரா இன்ஸ்பெக்ஷன் அவங்க சரியா இன்ஸ்பெக்ஷன் வருவாங்களான்றது ஒரு சந்தேகம் தான். அதனால இந்த மாணவ செல்வங்கள் ஆகிய நீங்கள் எந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், நாங்கள் இப்போ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீங்கள் மாணவர்கள் கூட்டுறவு இந்த கூட்டுறவு இதில் வந்து பதிவு சென்ட்ரல் ரிஜிஸ்டார் பதிவு பண்ணியாச்சு, நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம், இது அக்ரிகல்ச்சர் சொசைட்டி, இது மார்க்கெட்டிங் சொசைட்டி, இது எம்ப்ளாயீஸ் சொசைட்டி அப்படின்னு பல விளம்பரங்களை கொடுத்து உங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆகையினால மாணவர்கள் நீங்கள் இதில் நல்ல சில பேர் நல்ல கேட்டுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை, மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அது ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பாருங்க. 10 வருஷத்துடைய ரிப்போர்ட்டை கேட்டு பாருங்க. புதுசாக வந்த சொசைட்டியில் திடீர்னு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு 40,000 50,000 சம்பளம் கொடுக்குறோன்னா எப்படி கொடுக்க முடியும்? சங்கமே இன்னும் வளரல. நல்ல சங்கம் வளர்ந்து நல்ல சவுண்டாக வரணும்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் அப்புறம் தான் அந்த சொசைட்டி நல்லா ஃபங்க்ஷன் ஆகியிருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு 40,000 50,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷன் விளம்பரம் கொடுத்தாங்கன்னா அந்த விளம்பரங்களை கண்டு மாணவ செல்வங்கள், என்னுடைய அன்பு செல்வங்கள், ஏமாறாதீர்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த MSCS ஆக்டை பற்றி உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகங்கள் வந்தால் எனக்கு நீங்கள் வந்து அந்த இதில் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக 2/8/2022 பார்லிமெண்ட்டில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தவறு நடந்த இன்ஸ்டியூஷன்லாம் எத்தனை சொசைட்டி லிக்விடேட் பண்ணியிருக்காங்க. லிக்விடேட்டர்னா கலைத்தல், சங்கங்களை கலைத்தல். லிக்விடேட்டர்னா சங்கங்களை கலைத்தல். அந்த மாதிரி எது கழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் யாரோ ஒரு உறுப்பினர், பார்லிமெண்ட்டில் இருக்கிற உறுப்பினர் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. அப்போ கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது பார்லிமெண்ட்டில் பதில் சொல்லியிருக்காங்க. என்ன பதில் சொல்லியிருக்காங்க? 2/8/2022 பார்லிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லியில் 4 சொசைட்டி லிக்விடேட் பண்ணியிருக்கோம், குஜராத்தில் 1 சொசைட்டி லிக்விடேட் பண்ணியிருக்கோம், மகாராஷ்டிராவில் 10 சொசைட்டி லிக்விடேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஒடிசாவில் 10 சொசைட்டி லிக்விடேட் பண்ணியிருக்கோம், ராஜஸ்தானில் 14 சொசைட்டி லிக்விடேட் பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் 1 சொசைட்டி லிக்விடேட் பண்ணியிருக்கோம், யூனியன் டெரிட்டரிஸில் 1 சொசைட்டி லிக்விடேட் பண்ணியிருக்கோம், உத்தரப்பிரதேசில் 4 சொசைட்டி லிக்விடேட் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தம் 45 சொசைட்டி ஒரே ஆண்டில் 2/8/22 லிக்விடேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பார்லிமெண்ட்டில் உறுப்பினர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளோ சொசைட்டி லிக்விடேட் ஆகுது. எதனால் லிக்விடேட் ஆகுதுன்னா அதை நம்ம டீப்பாக உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு டீப்பாக போய் நான் உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னா அது வேற விஷயமாக போயிடும். அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். அதாவது யாரும் இதில் வந்து அவேர்னஸ் இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். மல்டி ஸ்டேட் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் பேங்க் எல்லாமே நல்லா இயங்கி கொண்டிருக்கிறது. நல்லா இயங்கி கொண்டிருக்கிற சொசைட்டியில் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. ஒழுங்காக அதாவது இன்னும் ரெகுலராக ஆடிட் நடக்குது, இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, எல்லாமே நடக்குது, ரிப்போர்ட் எல்லாம் பக்காவாக நடக்குது. அப்போ எஃப்டியெல்லாம் வாங்கலாம். எஃப்டியெல்லாம் எவ்வளோ வாங்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கரெக்டாக நடக்குதா அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த மாதிரி மல்டி ஸ்டேட்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் போய் ஜாயின் பண்ணலாமா, அந்த விளம்பரம் பக்காவாக இருக்கான்னு பாருங்கள். விளம்பரம் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கூட போட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னை பார்த்து ஆச்சரியமாயிட்டேன், ஒரே ஆச்சரியமாயிட்டேன் எனக்கு. அதுலேருந்து எனது மனசு பதப்பதது, என்னடா இது இப்படியெல்லாம் யூடியூப்பில் போட்டு இந்த மாதிரி மல்டி ஸ்டேட்டில் வந்து வேக்கன்சி இருக்குது, வந்து ஜாயின் பண்ணுங்கள், இன்டர்வியூ வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்து அலசி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. மல்டி ஸ்டேட்டில் எங்கே இருக்குது, அந்த சொசைட்டி ரிஜிஸ்டர் ஆகிருக்கா, அந்த சொசைட்டி ஃபங்க்ஷன் ஆகிருக்கா, 10 வருஷமாக நல்ல ப்ராஃபிட்டில் இயங்கி கொண்டு இருக்கிறதா, அந்த சொசைட்டியில் இன்டர்வியூ வந்து நம்ம போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. மாணவ செல்வங்கள், இந்த வீடியோ ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. பார்க்காம முடிவு எடுக்காதீங்க. அதுக்காக தான் இது. நம்ம இதில் வந்து டிஆர்பி எஸ்ஆர்பி இருக்குது, பக்காவாக நடக்குது. அதில் தான் நம்ம வந்து வேக்கன்சி வருது, நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிறோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், போய் ஜாயின் பண்ணுறோம்.
வேறஸ் இதில் அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து இவங்கள ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரு நேம் சேக்காக விளம்பரம் கொடுத்து அவங்க நோட்டீஸ் போர்டில் போட்டு விளம்பரம் பண்ணிட்டோம். இதில் இத்தனை பேர் வந்தாங்க, இத்தனை பேர் நாங்கள் வந்து பணியமர்த்தம் செஞ்சுக்கிட்டோம். அவங்கள போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்கள போட்டுக்குவாங்க. 7 டைரக்டர்ஸ் 12 டைரக்டர்ஸ் என்னன்னா இந்த டைரக்டர் மூலமாக இந்த வருஷம் இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம், அடுத்த வருஷம் இந்த டைரக்டர் மூலமாக இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பாருங்க, ஒரு அவேர்னஸ் இருக்கணும், உங்களுக்கு எதுக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா இளம் வயது உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்குதுன்னு ஒரு இதில் வந்து போய் ஆர்வத்தில் போய் ஏதாவது போய் எங்காவது எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து நல்ல முறையாக இருக்காதுன்றதுக்காக ஒரு நல்ல முறையாக இருக்கணும், நீங்கள் நல்ல மேலுக்கு வரணும்ன்றதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ இது போட்டிருக்கேன். இதை பாருங்கள். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் கூட்டுறவாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.